சிங்கப்பெண் சீரியல்ல நம்ம ஆனந்தி கர்ப்பம் அப்படிங்கிற சீனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆனந்தி கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கொண்டு போனது கூட ஓகே, ஓரளவுக்கு மன்னிச்சலாம். ஆனா வந்து கர்ப்பம் வந்த பிறகு அந்த கர்ப்பத்துக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆனந்தி வந்துட்டு அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து அதை கண்டுபிடிச்சு இவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சு அவளுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்குறதோ இல்லாட்டினா அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறதோ இந்த மாதிரியான கதையை கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு ஆனந்திக்கு உண்மை தெரியாம இன்னும் இருக்கிறது, உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் செய்யாம நம்ம ஆனந்தி இருக்கிறத பார்த்தா கடுப்பாகுது. பெண் பேரை வச்சுக்கிட்டு நமக்கு அநியாயம் நடந்திருக்கு, நமக்கே தெரியாம நம்மள இப்படி யாரோ பண்ணிருக்காங்க, அங்க யாரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி துணிச்சல செயல்பட்டு என்ன செய்ய முடியுமோ கண்டுபிடிக்கிறதுக்கு அதெல்லாம் செஞ்சு கண்டுபிடிக்கிற மாதிரி கதையை கொண்டு போனா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அன்புக்கும் உண்மை தெரியுற மாதிரி கதை கொண்டு போனாச்சும் ஓகே, அதுவாச்சும் இப்படியே போகுதே. சரி, அன்பு அதுக்கடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்பை எடுப்பாரு, கண்டிப்பா நியாயத்தை ஆனந்திக்கு வாங்கி கொடுப்பாரு, ஆனந்திக்கு அநியாயம் நடந்திருக்கு அவைக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கலாம். ஆனா ஏன் இந்த மாதிரி கதை ஜம்மு டைம் மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது நான் சீரியல பார்த்தேன். ஒரு பிரம்மோ மட்டும்தான் நானே பார்த்துட்டு இருக்கேன். என்னை போல நீங்களும் பிரம்மோ மட்டும்தான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.